நாடி வருவதையும் மனிதர்கள் இறைவனை நாடி செல்வதையும் இணைக்கும் ஒரு அழகிய திருநாள் இத்திருக்காட்சி திருநாள் என்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ். இது விண்ணும் மண்ணும் சங்கமித்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் நீட்சி. இறை தேடலிலும் மானிட தேடலிலும் ஒரு குடையின் கீழ் சங்கமித்த நிகழ்வு. திருக்காட்சி பெருவிழா கடவுள் மனிதரை சந்திக்க மேற்கொண்ட நீண்டதொரு மீட்பு திட்டமும் மனிதன் இறைவனை தேடி நெடும் பயணம் மேற்கொண்ட பயண திட்டமும் சங்கமித்த நாள் இது. மேலும் இந்த ஆண்டு ஜூபிலியின் ஆண்டாக இருப்பதால் இறைமகனின் இரக்கத்தையும் அன்பையும் உணர்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளிலே நாம் ஒளியின் மக்களாக வாழவும் நம்மை தேடி வந்த இறைவனை நாமும் அன்பு செய்யவும் அழைக்கப்படுகின்றோம். மனிதனை அன்பு செய்ததால் கடவுள் நிலையிலிருந்து இறங்கி வந்த இறைமகன் இயேசுவை ஞானியர்கள் கண்டு கொண்டது போல நம் நடுவில் குடிகொள்ளும் அவரை நாம் கண்டுணர தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இசைத்தமிழாராதனை ஸ்வரங்களின் ஆலாபனை இசைத்தமிழாராதனை தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியானது ஜேசனுடைய தனது 63வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவர் கண்டு செலுத்துகிறார். இவருக்கு நல்ல உடல் சுகத்தை மீண்டாயிலும் தர வேண்டும் என்று நாம் இவருக்காக ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக அந்தோனி குரு சத்யா குடும்பத்தில் நன்றி பலியாகும், PV ஆண்டனி குடும்பத்தில் நன்றி பலியாகும், நெல்வினா உடல் சுகம் பெற்றதற்காக நன்றி பலியாகும், சபரிமுத்து அருள் ஜெயமேரி குடும்பத்தில் தங்கள் 23வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி ஆண்டவர் கண்டு செலுத்துகிறார்கள். இவை அத்தனை குடும்பம் இந்த நாளில் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மரித்து போன ரெனோ ரோக் ஜோசப், அந்தோனி தெரேசா ராஜ், கிளாரியஸ் பாப்பாத்தி கிளாரியஸ் ஆண்மையிலை பாட்டுக்காக ஜெபிப்பாத்துணை ஆண் மக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இலை பாட்டு தரும்படியாய் என்றாலும் பாப்பாத்தி தீய சக்தி விடுதலை பெற வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்காகவும் ஜெபிப்போம். அது தாயாம் திரு அவை திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுகிறது. 3 ஞானிகள் விழா
3 அரசர்கள் விழா, மூவேந்தர் விழா என்று நாம் அந்த காலத்துல பலவிதமாக எபிஃபனி அப்படி என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அவை 3 அரசர்கள் அப்படி சொல்லக்கூடிய ஞானிகள் ஆண்டவரை சந்தித்து அவருக்கு காணிக்கை பொருட்களை கொடுத்த காட்சியும் திருக்காட்சியும் கடவுள் தன்னை வெளிப்படுத்திய மாபெரும் விழாவாக இந்த விழாவானது இருக்கிறார். அவை இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள், இயேசுடைய பிறப்பு நாட்கள் இருக்கிறோம். கடவுள் தன்னை பல விதங்களிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். யாருக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு சிந்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர், ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் உரிமையானவர் அல்ல என்பதைதான் இந்த விழா மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறார். எனவே அருமையான இந்த புதிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு துவங்கி இருக்கிறோம். இன்னைக்கு உலகம் மாறி கொண்டிருக்குதுன்னு சொல்றான். நம்ம நிறைய நேரங்களில் இங்கிலீஷ் பெட்டி மைண்டட் அப்படின்றான், சின்ன புத்தி. நிறைய நேரங்களில் நாம் நல்லா வளர்ந்துருப்போம், நிறைய படிச்சிருப்போம், நிறைய அறிவா இருப்போம். ஆனால் நமக்குள்ள பல நேரங்களில் அந்த சின்ன புத்தி சொல்ற சின்ன சின்ன குறுகிய மனப்பான்மைகளை நீங்கள் நாம் வளர்த்திருந்தோம் ஆகின் அதற்காக மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். எங்களை நீர் தேடி வருகின்றீர் என்பதை உணராமல் பாவம் செய்து வழிமாறி வாழ்ந்த தருணங்களுக்காக மனமருதி மன்னிப்பு கேட்கிறோம். மன்னித்து ஏற்றருளும் இறைவா. அன்பான இறைவா, பாவம் செய்தேன், அன்பால் மன்னித்தீரே. அன்பின் மானிடரே, பாவம் செய்தேன், அன்பால் ஏற்பீரே. அன்பால் ஏற்பீரே. ஒருவருக்கொருவர் அன்பு செய்து பரிவு கொண்டு வாழ அழைப்பு விடுக்கும் இறைவா. நாங்கள் எங்கள் பெற்றோர்களையும் வயது முதிர்ந்த காலம் அரவணைக்க தவறிய தருணங்களுக்காக மன்னிப்பு வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னித்து ஏற்றருளும் இறைவா. அன்பான இறைவா, பாவம் செய்தேன், அன்பால் மன்னித்தீரே. அன்பின் மானிடரே, பாவம் செய்தேன், அன்பால் ஏற்பீரே. அன்பால் ஏற்பீரே. மன்னிப்பு வழங்கும் அல்லது இறைவா, திருப்பலி நேரங்களில் இறை பிரசனத்தை உணராமல் அருகாமையில் பேசிக்கொண்டு சமூக ஊடகங்களில் கவனத்தை செலுத்திட கொண்டும் உம்மை உதிர தள்ளிவிடப்பட்ட நேரங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னித்து ஏற்றருளும் இறைவா. அன்பான இறைவா, பாவம் செய்தேன், அன்பால் மன்னித்தீரே. அன்பின் மானிடரே, பாவம் செய்தேன், அன்பால் ஏற்பீரே. அன்பால் ஏற்பீரே. எல்லாமல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதி
இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவின் மீன்படி நடத்த உமரை திருமகனை இன்று பிறையினத்தாருக்கு வெளிப்படுத்திய நீ கனிவுடன் வரமருள உமை வேண்டுகின்றோ. அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக. உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகின்றோ. நம்பிக்கை இழந்த எருசலேம் மக்கள் வாழ்வில் இறைவன் ஒளியேற்றி அடிமை நிலையில் இருந்த அவர்களை மீட்டு விடுதலை என்னும் புது வாழ்வை அளிப்பார் என்று நம்பிக்கை செய்தி தரும் இந்த முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60. இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், கார் இருள் மக்கள் இனங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையில் இருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீதியில் ஆளட்டுமே வேந்தனே உம் மகனே, எளியவர் சார்பினிலே
விளங்கட்டுமே. புல்வெளியில் வீழும் பனித்துளி போல், நிலவெளியில் பொழி நீர்த்துளி போல். புல்வெளியில் வீழும் பனித்துளி போல், நிலவெளியில் பொழி நீர்த்துளி போல். செல்வழியில் துலங்கட்டுமே, செவ்வழி நீதி விளங்கட்டுமே. செவ்வழி நீதி விளங்கட்டுமே, நீதியில் ஆளட்டுமே. வேந்தனே உம் மகனே, எளியவர் சார்பினிலே மீட்பினை வழங்கட்டுமே. ஒரு கடல் முதல் மறு கடல் வரையில், பெருநதி முதல் புவி நுனி வரையில். ஒரு கடல் முதல் மறு கடல் வரையில், பெருநதி முதல் புவி நுனி வரையில். ஆண்டவரே, எல்லா இனத்தினரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். உமக்கு ஊழியம் செய்வார்கள், நீதியில் ஆளட்டுமே. வேந்தனே உம் மகனே, எளியவர் சார்பினிலே மீட்பினை வழங்கட்டுமே. மலை அமைதி கொடுக்கட்டுமே, குன்றும் நீதி வழங்கட்டுமே. இறைவன் தரும் பொறுப்பினை உணர்ந்து கொண்ட புனித பவுலடியார் அதிலுள்ள முக்கிய கூறுகளான இறைவன் அனைவருக்கும் ஆண்டவர், அனைவரும் இறைவனின் மக்களே என்பதை அறிந்தவராய், அதை பிறருக்கு அறிவிப்பவராய், தன் சொந்த வாழ்க்கை இறை அனுபவத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட அனுபவத்தை எடுத்துச் சொல்லும் இரண்டாம் வாசகத்துக்கு கவனமுடன் செவிமடுப்போம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, 2 மற்றும் 3, 5 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மரபொருள் இறை வெளிப்பாட்டின் வழியாகவே வெளிப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆயிருக்கிறார்கள் என்பதே அம்மறைப்பொருள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அத்தியாயம் 2 இறை வசனங்கள் 1 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவுள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கில் இருந்த ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது மின்மின் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிருந்த மறைநூல் அறிஞர்களையும் கொன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவரிடம் விசாரித்தான். அவர்கள் அவரிடம், யூதாவுள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூத நாட்டு பெத்லகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகி இஸ்ராயலை 1000 ஆள்பவர் ஒருவர் உள்ளிலிருந்து தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளனர் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகள் அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவரிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்போது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாக விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையுமாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவிலே எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் அமருவோம். 3 ராஜாக்கள் 3 ஞானிகள் விழாவை கொண்டாடும். நாம் கேட்ட அந்த வசனம், அதை இப்போது நமது பிள்ளைகள் நடித்து காட்டுவார்கள். அன்புக்குரியவர்களே, நான் தான் மெல்கியூர். இறைவாக்கினர்கள் முன் அறிவித்தபடி வான சாஸ்திரங்களை ஆராய்ந்து பார்த்து பெத்லகேமில் தான் இயேசு பிறந்திருக்கிறார் என்று அவரை காண ஆவலோடு விண்மீன் வழிகாட்ட இங்கு வந்திருக்கிறேன். இயேசு அனைத்துலக அரசர் என்பதை குறிக்கும் வகையில் ஏராளமான பொன்னை காணிக்கையாக கொண்டு வந்துள்ளேன். நீங்களும் இயேசுவை காண ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்களா?
நீங்கள் எதை காணிக்கையாக கொடுக்க போகிறீர்கள்? இறைவன் மீது பேரன்பு கொண்டவர்களே, நான் தான் கஸ்பார். பாலன் இயேசுவுக்கு நான் கொண்டு வந்த பரிசு சாம்பிராணி. மனிதராய் பிறந்தாலும் இயேசு கடவுள் என்பதை அனைவருக்கும் உணர்த்தவே நான் கடவுளுக்கு மகிழ்வை தரும் மனம் பரப்ப சாம்பிராணியை காணிக்கையாக கொடுத்தேன். நீங்களும் இயேசுவை காண ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் எதை காணிக்கையாக கொடுக்க போகிறீர்கள்? பிரியமானவர்களே, நான் பல்தசார். நான் பாலன் இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுக்க வெள்ளை போலத்தை கொண்டு வந்துள்ளேன். இயேசுவின் இறப்பு இவ்வுலகிற்கு கொடுக்கவிருக்கும் மீட்பை குறிக்கவே நான் இயேசுவுக்கு வெள்ளை போலத்தை காணிக்கையாக கொடுக்கிறேன். நீங்களும் இயேசுவை காண ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் எதை காணிக்கையாக கொடுக்க போகிறீர்கள்? மெதுவா போங்கடா, வேகமா போறீங்க. பெத்லகேம் வந்த ராஜாவே, உம்மை நித்திய வேந்தனின்றே, வீரம் சூடும் நற்பொன்னை நான் வைத்தேனும் முன்னமே. ஓ ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், மேகம் வழி காட்டி செல்லும் உந்தன் மங்கா வெளிச்சம். நம்முடைய இளம் உள்ளங்கள் 3-5 அடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு பலத்தை ஒரு கலவொலி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். ஒவ்வொரு முறையும் இந்த பொங்கல் திருவிழா, அது முக்கியமான இந்த சுதந்திர தின விழா அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக அரசு அல்லது இந்திய அரசு பலருக்கு விருதுகள் கொடுத்து அவளை மகிழ்விப்பதை நாம் பார்த்துருக்கோம். இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த பெரியார் விருது யாரு, அந்த விருது யார் என்று. அவர்கள் அந்தந்த அந்த ஃபீல்டில் இருக்கிற சிறப்பாக வாழ்க்கை நடத்திய அல்லது சாதனை படைத்த அநேகருக்கு அவர்கள் விருது அளித்து மகிழ்வதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வருடம் கூட வச்சுக்கலாம், நான் வேளாங்கண்ணிக்கு செல்வதற்கான ஒரு சூழல் இருந்தது. காரில் அப்படியே போகும்போது இந்த பக்கமாக தான் நான் போனேன். கொஞ்சம் அந்த பக்கம் நான் காரில் போகும்போது அந்த சில இடங்களை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக உங்களுக்கு தெரியும், எங்கே பார்த்தாலும் ஒரே பச்சை பசையில் அப்படியே வண்டி நிறுத்திட்டு ஒரு 10 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படியே உட்காந்து நின்று அப்படியே அதை ரசித்து வந்தேன். ஏன்னா இப்போ சென்னை மாதிரி இடங்களில் உங்களுக்கு பயிர் வைப்பதற்கான இடமில்லை, பச்சை பசைல் என்று பார்ப்பதற்கான வாய்ப்பில்லை. எங்கு பார்த்தாலும் உயரமான பில்டிங்ஸ் தான் பயங்கரமாக 18 மாடி 20 மாடி என்று பயங்கரமான ஐடி ஃபீல்டுக்காக கண்ணாடி மாளிகைகளை கட்டி கொண்டு இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் செல்கிற போது அது குறிப்பாக இந்த நெல்மணி உங்களுக்கு தெரியும், இப்போ சீசனில் அறுவடை காலம் உங்களுக்கு தெரியும், பொங்கல் நாளே தை பிறந்தால் வெளி பிறக்கும் என்று சொல்வாங்க. அப்போ அதனால் அங்கெல்லாம் அப்படி பல ஏக்கர் கணக்கான அளவில் அந்த நெல்மணிகள் எல்லாம் வளர்ந்திருப்பதை பார்க்கிற போது எனக்குள்ளே ஒரு அனாதியான ஒரு சந்தோஷம். ஏன்னா எனக்கு கிடைக்கல, ஏன்னா நான் இங்கேயே பிறந்து வளர்ந்ததால. நான் சொன்ன மாதிரி நிறைய நேரங்களில் பலருக்கு விருதளித்து கொண்டு இருக்கிறான். கிராமம் எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கூட விருதளிக்கிறாங்க. எந்த விவசாயி அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும், நிறைய வகையான விதவிதமான நெல்மணிகளாக இருக்குது. 5008, 5020 நம்ம வாங்கி சாப்பிட்ற அரிசிகளை பலவிதமாக அவர்கள் தரம் பிரிக்கிறார்கள். இதில் யார் சிறந்த நெல்மணிகளை விதைக்கிறார்கள்? யார் சிறந்த நெல்மணி விதைக்கிறாங்க? எல்லாரும் விதைக்கிறாங்க. ஆனால் யார் நல்ல சிறந்த, இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த அரிசி நல்லா இருக்குப்பா, சிறந்த ப்ராடக்டாக இருக்குது அப்படி என்பதை ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஊரில் இருக்கிற அந்த இப்போ தஞ்சாவூர் வச்சுங்க, தஞ்சாவூர் தானே உங்களுக்கு நெல்மணி, அது அந்த ஊரில் இருக்க எல்லாரும் கவனித்து நல்ல சிறந்த நெல்மணிகளை விவசாயிக்கு பரிசளித்து கொண்டிருப்பதை வழக்கமாக்கி கொண்டிருந்தார். இங்கே டுஸ்டி என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விவசாயி ஒவ்வொரு ஆண்டும் அவர் தான் தவறாமல் விருது வாங்கி கொண்டிருக்கு. என்னங்க அநியாயமாக இருக்குது, ஒரு வருஷம் இவர் வாங்கினாரு, அடுத்த வருஷம் இவங்க வாங்கணும், அடுத்த வருஷம் அவர் வாங்கணும். அதனை போட்டி
ஒவ்வொரு ஆண்டும் அதே விவசாயி அவர் தான் சிறந்த நெல்மணிகளை விதைப்பவர் அப்படி என்று ப்ராடக்ட் கொடுக்கிறார் என்பதை அவங்க கண்டுபிடிச்சு அவங்க கொடுக்குறாங்க. சிலருக்கு சந்தேகம், இந்த போட்டியாளர்களுக்கெல்லாம் அந்த போட்டி நடத்துறால இல்லையா, ஒரே ஆளாயா பாரு அப்படி என்னதான் இந்த ஆளு நெல்மணி தெரியாதா, அதே தானே உங்களுக்கு தெரியும், அதே அரிசி தானே, அதே நெல்மணி தான், அதே விதை தான் எல்லாம், எப்படி இவர் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த நெல்மணி விதைத்து சிறந்த விவசாயி என்று பெயரை வாங்கி கொண்டு இருக்கிறார் என்பதை கவனிப்பதற்காக விட போறாங்க. இப்ப கேட்குறாங்க, என்ன இந்த ரகசியம் என்ன? இப்போ சொல்லுவாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ வெற்றி வாய்ப்பை சூடுறீங்க, எப்படி உங்களால் இவ்வளோ பெரிய சாதனையை பண்ண முடியும் கேட்பாங்க. நிறைய பேர் சாதனை வீரை பார்த்து அவங்க நிறைய சொல்லுவாங்க. அப்போ இவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் சொல்லுங்களேன், அது ஓராண்டல்ல பல ஆண்டுகளாக நீங்களே தான் வெற்றி கோப்பை அடித்து கொண்டு செல்கிறீர்கள், என்ன அந்த ரகசியம் சூட்சுமத்தை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. இவர் சொன்னார், நான் ஒன்றும் நான் பண்ணுறது இல்லை, என்னுடைய நெல் மணிகளை விதைக்கிறேன்ல அந்த மணிகளை பக்கத்தில் இருக்கணும் கொடுத்துருவேன். முதல்தான் இப்போ நீங்கள் வாங்குகிற நெல் மணி கடையில் போய் வாங்கணும், வாங்கி நெல்லை வந்து விதைக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த பயிர் விட்ட பிற்பாடு நடுவாங்க. அப்போ சொல்கிறேன், நான் வாங்குகிற நெல்மணிகளை, நான் விதைக்கிற நெல்மணியை பக்கத்தில் பக்கத்தை சுற்றி இருக்கிற அந்த நிலங்களில் இருக்கிற விவசாயிகளுக்கு கொடுப்பேன், தாராளமாக கொடுப்பேன். என்னையா பேசுகிறேன் நீ, ஏன் அதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், இல்லை ஒரு பாயிண்ட் பாருங்க, இதை ட்விஸ்ட் ஒரு, நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் இல்லை, அதனால் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயம். ஆனால் இதில் எனக்கு ஒரு சுயநலம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். என்ன சுயநலம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நெல் விதைக்கும் போது நெல் வளரும், உங்களுக்கு தெரியும், வளர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த நிறைய பேருக்கு பார்க்க வாய்ப்பு தெரியல, இழந்த இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு எல்லாம் போயிடும். அப்போ என்னென்னா, காற்று அடிக்குமா, காற்று அடிக்கும் போது அதில் இருக்கிற விதைகள் வந்து அப்படியே காற்றுல பரவி போய் பக்கத்தில் எந்த நிலம் இருக்கோ அதில் வந்து விடும். நீங்கள் விவசாய மக்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சென்னையில் இருக்கணும் தெரியாது. அப்போ என் பக்கத்தில் இருக்கிற பொக்க மாதிரியான ஒன்றுத்துக்கு உதவாத ஏதாவது ஒரு நெல் கதிரை விதைத்தானா அது எல்லாம் என்ன பண்ணும், ஏன் நிலத்தில் விடும், அப்போ எனக்கு என்ன பண்ணாது, வளராத. அதனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் எவ்வளோ சுயநலவாதி என்பதை சொல்கிறாரு. நான் என்ன விதைக்கிறேனோ அதே நெல்லை அவனுக்கு கொடுப்பேன். அவங்கள்ட்ட கொடுத்து அந்த கதிரை அடிக்கும் போதெல்லாம் கொட்டிடும். கொட்டும் போது என்ன ஆகுனா எங்கே வந்து விடும், என் நிலத்தில் வந்து விடும். என் நிலத்தில் விடும் போது நான் என்ன பண்ணுறேன், ரெண்டாவது வெறுமனே அது மட்டும் இல்லை, கடின உழைப்பு என்னை வந்து இம்மாதிரி வெற்றி வாய்ப்பு கிடைத்துச்சுன்னு சொன்னாராம். நம்ம யோசிச்சோம் இந்த விஷயத்தை சிந்திக்கிற போது, சாதாரண ஒரு விஷயம்தான். இப்போ நான் மட்டும் வாழணும் வளரணும் என்ற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்க வேலை, ஒரு பரந்த மனம்தான் இந்த விவசாயி விட்டு செல்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. எல்லாரும் இருங்க, ஆனால் அதில் ஒரு சுயநலம் இருப்பதை நான் சொன்னேன். ஆனால் அந்த பரந்த மனம்தான், அவர் சுயநலமாக இருந்தது விளைவு யாருக்கும் கொடுக்காம அவர் மட்டும் இருந்தாருன்னா பக்கத்தில் இருக்கிற பொக்க விதைகள், ஒன்றுமில்லாத வெத்து விதைகள் வந்து காற்றுல வந்து விருகிற போது இவருடைய விதையும் விழுந்து இவருடைய நிலமும் நாசமாகி இவர் பரிசு பெறுவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். அப்போ இன்னைக்கு திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். முன்னிலையில் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு முதல் வாசகத்தில் ஏசாயா மிக அழகாய் சொல்கிறார், கடவுள் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு வந்து இந்த எபிஃபனி அப்படின்னா ரெவலேஷன் சொல்றாங்க, வெளிப்படுத்துதல். கடவுள் தன்னை யாருக்கு வெளிப்படுத்துகிறார் உங்களுக்கு தெரியும். நான் கேட்டால் நீங்களாம் சொல்வீங்க, முதல்ல குழந்தை இயேசு யாருக்கு காட்சி கொடுத்தாங்க, பிறந்தவனே இடையர்களுக்கு காட்சி கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க, பயங்கர வசதியானவங்க, அறிவு ஜீவிகள், அன்னத்துக்கு உதவாம அவங்க பாட்டு ஆடு மாடு மேய்த்து கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தான் என்ன பண்ணலாம், யாரு இயேசுடைய பிறப்பு செய்தி அறிவிக்கப்பட்டது. இவங்க சொல்றாங்க, நீ விவிலியத்தை நல்லா வாசினா 4 நற்செய்தியில வந்து பார்த்தீங்கன்னா மத்திய நற்செய்தியை மட்டும்தான் இதை குறிப்பிடுகிறான், மற்ற 3 நற்செய்தியை குறிப்பிடல. இந்த 3 அரசுகள் வரவே இல்லை. ஆழமா சிந்திச்சேன்னா, ஞானிகள் வசனம் அழகாய் சொல், ஞானிகள் அவரை காண வந்தார்கள் விண்மீனை கண்டு. எப்படி 3 பேர் கண்டுபிடிச்சாங்க, 3 பேர் எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஞானிகள் தான் வந்தாங்க போட்டு பைபிள்ல. 3 எப்படி வந்துச்சுன்னு கேட்கிறேன், எப்படி உள்ள வந்துச்சு 3 பேர் எப்படி வந்துச்சுன்னு கேட்கிறேன். 3 பேர் எப்படிங்க வந்தாங்க, நான் தான் ஞானிகள் மட்டும் தான் போட்டிருக்காங்க. புரியவே இல்லையா உங்களுக்கு, ஞானிகள் வந்தாங்கன்னா 3 பேர் சொன்னாரா, மத்த 3 பேர் வந்தாங்களா 4 பேர் வந்தாங்களா,
எப்படி 3 பேர் போட்டுக்குதா பைபிள்ல? அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்னது? ஐயோ மண்டுங்க எல்லாம். 3 பேர் கிஃப்ட் எதுவும் கொடுத்தாங்களா? இல்லை. என்னென்ன 3 கொடுத்தாங்க கிஃப்ட்டு? தங்கம், பொன், அப்புறம் 3 பேர் தான் கொடுத்துருப்பாங்க. 4வது பேர் தான் வேற கொடுத்துருப்பாங்களா இல்லையா? ஐயோ அறிவு கொழுந்துங்களா இருக்கீங்களே. பைபிளில் வந்து சொல்றாங்க, விவிலியம் மிக தெளிவாக சொல்கிறது, ஞானிகள் வந்தார்கள் தான், கீழ் திசையிலிருந்து ஞானிகள் வந்தார்கள். ஆனால் நாமளா தான் உருவாக்கணும் 3 ஞானி. ஏன்னா அவங்க கொண்டு வந்த 3 பொருட்களை வச்சு 3 பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு நாமளே முடிவு பண்ணி நாமளே எல்லாம் பண்ணிட்டோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யார் இந்த ஞானிகள் அப்படி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்களோட சேர்ந்து சிந்திக்க இருக்கிறேன். வசனம் அழகாக சொல்கிறது. 61 எடுத்து வாசி, 2 எடுத்து வாசினா, பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவள் அனைவரும் ஒருங்கி திரண்டு உன்னிடம் வருகின்றனர். பிற இனத்தார் கடவுள் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்? 2வது செய்தி தான் சொல்றேன். முதல்ல சொன்ன இடையர்கள் தான் பார்த்தா இவங்க வந்து கடவுளை அறியாதவர்கள், கடவுளை பற்றி கேள்விப்படுகிறாங்க. இங்க ஒரு ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா நற்செய்தியில ஏரோது அரசன், திருச்சட்ட அறிஞர்கள், யூதர்கள் இவங்கெல்லாம் காத்து கொண்டிருந்தார்கள். எப்ப வருவாரு எப்ப வருவார் எப்ப வருவாருன்னு. ஆனா வந்துட்டாரு. ஆனா என்ன பண்ணல, போய் பார்த்தாங்களா? இந்த 3 ராஜா வராங்க. ட்விஸ்ட் பாருங்க, இந்த கதையினுடைய நற்செய்தி நல்லா வாசினா 3 பேர் போய் கேட்கிறாங்க, இதோ ஒரு என்ன பிறகு யூதரின் அரசராக பிறந்திருக்கு, எங்கே விண்மீனை கண்டோம் அப்படி கேட்டோம். இவங்க சொல்றாங்க பெத்லகேமிலே பிறப்பார். யாரு? திருச்சட்டாருன்னு சொல்றாங்க, குருக்கள் சொல்றாங்க, தலைமை குருக்கள் சொல்றாங்க. ஆனா ஒருத்தர் கூட நீங்க யோசிப்பாங்க, கேள்விப்படுறாங்க யூதரின் அரசர், இந்த உலகத்தை ஆள போகிறவர் பிறந்திருக்கிறார். ஒருத்தனாவது போனானா? நீங்க யோசிப்பாங்க. ராஜாவும் போல அவர் சும்மா ஒரு ட்விஸ்ட், நான் போனேன்னு சொன்னதுக்காக போனாரு, போட்டு தான் போனாரு, அது வேற விஷயம் நம்ம போனா. ஆனா திருச்சட்ட அறிஞர்கள், யூதர்கள், குருக்கள் அனைவருமே, மறைநூல் அறிஞர்கள்லாம் எல்லாம் இயேசு எங்க பிறப்பார் எங்க பிறப்பார் என்பதை அறிந்து அவனை பைபிள்ல சொல்லுது, வாசம் திருச்சட்டம் சொல்லுது, இங்கதான் பிறந்தார். ஆனா ஒருத்தன் கூட போய் என்ன பண்ணல அவரை. அவங்க தான் தெரியுது, இப்பதான் அறிவிச்சாங்க. என்ன அறிவிச்சாங்க? வாசித்தாங்களே என்ன பைபிள்ல இருந்ததான் திரு ஏசாயா திருவாக்கு சொன்னதா இல்லையா? தெரியாமல் இருந்தது, ஆனால் தெரிந்து கொண்டார்கள். ஆனால் என்ன பண்ணல, அவங்க போயிட்டு அவரை காணவில்லை. அப்ப நான் இப்ப யோசிக்கிறேன், இதுதான் முதல் செய்தியா நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3 ஞானிகள், இவங்க 3 பேருமே வந்து அதை பிற இனத்தை சேர்ந்தவர்கள். கடவுள் யாருக்கானவர்? நான் மீண்டுமாக இந்த திருக்காட்சி விழாவை ஆழமாக நீங்க சிந்திச்சுன்னா, கடவுள் அனைவருக்குமானவர், கடவுள் பொதுவானவர், கடவுள் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் உகந்தவர் அல்ல. அதான் எனக்கு ரொம்ப அழகாக சொல்றாங்க. நாங்க தான் எங்களுக்கு தான் என்னாங்க யாரு? யூதர்கள். ஐயோ மெசியாவுடைய வருகைக்காக அப்படியே வைத்த தள்ளின்னு காத்து கொண்டு எங்க குழந்தை பிறப்பாரா எங்க பிறப்பாரான்னு. ஆனா பிறந்துட்டாரு. அவரை போய் பார்க்கறதுக்கோ, அவரை போய் தேடுறதுக்கோ, அவரை காண்பதற்கு கூட வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இந்த 3 ஞானிகள் வந்த பிற்பா நான் சொல்றேன். இந்த அம்மா சொன்னாங்க, எங்க ஃபாதர் சொன்னாங்க, வெளிப்படுத்துறாரு, ஞானிகள் வழியாக வெளிப்படுத்துறாரு, விண்மீன் இலக்கண்டம் சொல்றாங்களே. நான் கூட நினச்சேன் படத்தில் டைரக்டர் மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி இந்த இடத்துல இந்த ட்விஸ்ட் ஏன் வச்சாங்கன்னா, அந்த ஏரோது அரசனுக்கும் மற்றவர்களுக்கும் தெரிவிப்பதற்காகவே அந்த விண்மீனாச்சு பாதியில் டிஸப்பியர் ஆயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. ஸோ அவங்க நேராக போய்க்கலாமா இல்லையா? நேராக போயிருந்தா அவர் இயேசு போய் பார்த்துருப்பான். அங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நான் நினைக்கிறேன் சிந்திக்கிற போது, மற்றவங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், அவங்களுக்கும் அறிவிக்கப்பட்டது மறைமுகமாக, இன்டைரக்டா அறிவிக்கப்பட்டது, மெசியா யூதாவிலே இருக்கிற பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார் என்ற செய்தியானது, இயேசு பிறந்திருக்கிறார் செய்தியானது அறிவிக்கப்பட்டது. அப்ப நான் யோசிக்கிற முதல் செய்தி, நாம கூட இந்த நேரத்தில் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம், யாரையும் நான் குறை சொல்றதில்ல. 2025ஆம் ஆண்டு நான் இப்படிதான் பார்ப்பேன். ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம பிறந்த நாள் வருகிறப்ப நம்ம சொல்றோம், நம்ம வளர்ந்துட்டேன், எனக்கு இப்போ 54 வயசு ஆயிடுச்சு, அவருக்கு 63 வயசு ஆயிடுச்சு, நீ பிறந்த நாள் விழா கொண்டாரு ஜேஸ் ஆண்டனி. வயது மட்டும் கூடினால் போதுமா? நான் கடந்த சொன்னேன்னா, வருடங்கள் புதிதாக பிறந்து கொண்டு இருக்கிறது, ஆனால் மனிதர்கள் என்ன இல்லையா, புதிதாக பிறக்கவே இல்லை, பிறப்பதே இல்லை. வருஷம்தான் கூடி கொண்டு 2026 வருஷம் போயிட்டே இருக்கும். நான் இருந்த மாதிரியே இருக்கிறேன். ஏன் அப்படின்னா சொல்றாங்க, நம்முடைய எண்ணங்கள் வந்து பரந்த எண்ணங்களாக இல்லை, குறுகிய எண்ணங்கள் தான். அதனால நான் சொன்னேன், இந்த சின்னத்தனமான விஷயங்கள் நிறைய நேரங்கள் அப்படியே வாழ்ப்பாங்களேன். சின்னதுக்கெல்லாம் நான் நிறைய முறை யோசிச்சிருக்கேன். இதை வந்து என்னுடைய வாழ்வில் என்னை கூட நான் யோசிப்பேன்.
பெரிய விஷயம் நடக்கும், அதெல்லாம் சப்ப மாதிரி கண்டுக்க மாட்டோம் நம்ம. இன்னைக்கு காலை குட் மார்னிங் போடல, நீ ஏன் குட் மார்னிங் போடல? ஒன்றும் இல்லை அந்த மாதிரி. ஏன் குட் மார்னிங் போடல? ஏங்க தூங்கிட்டேங்க, இல்லைங்க லேட்டாக ஏஞ்சேங்க, குட் மார்னிங் போடல, முடிஞ்சது. நாள் ஃபுல்லாக கணவன் மனைவி லவ் பண்ணுறதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, பேச மாட்டுறாங்க. அதை தவிர்த்து எவ்வளோ பிரச்சனை இருக்கும். உடம்பு சரியில்லை வந்து பார்க்கல அல்லது அதெல்லாம் கேட்க, அதை கண்டுக்க மாட்டான். ஏதாவது சின்ன விஷயம் பாங்களேன், நீ எனக்கு மூஞ்ச காட்டவே இல்லை, நான் பார்த்தேன் நீ திரும்பிக்கிட்ட. சில பேர் பேசுகிறாங்க என்கிட்ட, நான் பார்த்தேன் ஃபாதர், என்னை பார்க்காம மட்டும் திரும்பின்னு போகிறான் ஃபாதர், அவன் என்ன இப்போ ஓவர் சீனை பண்ணுறான், பட்டு நான் வச்சுக்கிறேன். ஏங்க அவங்க எந்த சிந்தனையை போனாங்க நமக்கு தெரியாது. அவங்க 1000 பிரச்சனை, அவனுக்கு 1000 பேர். அவன் நான் எனக்கு யோசிச்சு பார்த்தேன், சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் நான் எனக்கு என்ன பண்ணுறேன், கோபித்து கொள்கிறேன். இதான் வந்து பெட்டி மைண்டட்னஸ், சின்ன புத்தி. தமிழ்ல நெகட்டிவா சொன்னா சின்ன புத்தி. அப்பதான் நினைக்கிறேன் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம பார்த்தோன்னா இந்த யூதர்கள் மறைநூறுகள் எங்களுக்கு மட்டும்தாங்க மெசியா, அவர் பிறந்துட்டாரு, ஆனா உணர்ந்து கொள்வே. ஆனா ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு அவர் மற்றவங்களுக்கான எல்லோருக்குமான பொதுவானவர். திருத்தந்தை வத்திக்கான் 2ஆம் சங்கம் சொல்லுதா, நான் சொன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம கிறிஸ்தவனா பிறந்துட்டோம், நமக்கு மட்டும் தான் மீட்பு, நமக்கு மட்டும் தான் மோட்சம். இல்லையா, அவுட்சைட் த சர்ச், அவுட்சைட் த சர்ச். அவன் முஸ்லீமா இருக்கலாம், அவன் இந்துவாக, அவன் கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் செய்கிற அந்த செயல்கள் வழியாக கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தா அவன் கூட மோட்சத்துக்கு போய் வாய்ப்பு இருக்கான். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ நான் ஒரு கிறிஸ்துவன், நான் ஒரு சாமியாரு, ஐயோ நான் பயங்கரமா பணி செய்யறேன், நான் செத்துட்டேன்னா நேரம் மோட்சம் இல்லவே இல்லை, நரகம் தான் போவேன், நான் ரொம்ப கெட்டவன். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஒரு அழகான சிந்தை தான் எனக்கு திருக்காட்சி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. கடவுள் அனைவருக்குமானவர், பொதுவானவர். இந்த பொதுவானவரை எப்படி இவங்க போறாங்க என்பதுதான் நான் இன்னைக்கு 2வது செய்தியாக சொல்ல ஆசைப்படுறேன். இவங்க எதை நோக்கி போனாங்க, எது அவங்களுக்கு வழி காட்டியது? விண்மீன். மேலே பார்க்கணுமா கீழே பார்க்கணுமா? இன்னைக்கு நிறைய நேரங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு நம்முடைய வாழ்வு எப்படின்னா மேல் நோக்கிய வாழ்வாக இருக்கணும்னு சொல்றான். மேல் நோக்கிய வாழ் இன்னும் கூட பழசே பின்னாடியே பார்த்துக்கணும், அது நடந்துச்சா, அப்படி பண்ணிட்டான், எப்படி பண்ணிட்டான், நிறைய நேரங்கள் பண்ண கடந்ததை பற்றியே பேசி நேரத்தை மீனடிப்பான் நிறைய பேர். நாங்கள் அப்படி இருந்தோம், நாங்கள் இப்படி இருந்தோம், நாங்கள் அதை பண்ணோம், நாங்கள் இதை பண்ணோம். என்ன பண்ணீங்க? முடிஞ்சிச்சு, விடு. 2025 பிறந்துச்சு, இனி என்ன பண்ணோம், நீ எப்படி போனோம், நம்ம என்ன செய்யணும்? தரையை நோக்கி அல்ல, கீழ் நோக்கி அல்ல நமது வாழ்வு, மேல் நோக்கி ஒரு வாழ்வு. அதான் பார்த்தீங்கன்னா அவங்க விண்மீனை எதிர்நோக்குனாங்க, அவங்க ஏமாற்றம் அடையலை, பாதியில் கொஞ்சம் கலங்கிட்டாங்க, வழியில் நின்று போச்சு மின்மீன். ஆனால் அவங்க கலங்கினாலும் திருப்பி வசனமே அழகாய் சொல்லி அவங்க விண்மீனை பார்த்தனும் மகிழ்ந்தார்கள், பேருவகின்றார்கள். அவங்க போய் சேர வரைக்கும் அந்த விண்மீன் அவளுக்கு வழி. ஏன்னா அந்த விண்மீனை அவர்கள் நம்பினார்கள். அவள் பார்வை விண்மீன் மேல் தான். இன்னைக்கு எதிர்நோக்கின் திருப்பயணிகள், நம்முடைய வாழ்வு எதிர்நோக்கு, நல்லது நடக்கும், மேல் நோக்கிய ஒரு வாழ், கீழ் நோக்கிய பன்னி மாதிரி கூட. நம்ம பன்னி கீழேயே பார்த்துருப்பீங்களா? நம்ம மேல் நோக்கி அப்போ நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நிறைய விஷயங்கள் நம்ம நினைக்க நிறைய மாறும். மேல் நோக்கிய வாழ்வு மரபு பாருங்க, போய் சேர்ந்தாங்க பாருங்க, போய் அடைந்தாங்க பாருங்க. இயேசுவை கண்டு தண்டனிட்டு வணங்கி காணிக்கை பொருளை கொடுத்து வணங்கினார்கள் வசனம் சொல்லு. இன்னைக்கு நம்முடைய வாழ்வு இந்த 2025 திருக்காட்சி விழா சொல்லு. நாம கூட இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நான் சும்மா மேல் நோக்கிய மேலே பாருங்க, நல்ல மேல் நோக்கினா நல்ல சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வது, நம்முடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்வது, நம்முடைய வாழ்க்கையை கூட இன்னைக்கு மாற்றி நிறைய நேரங்களில் பழைய மாறி பழைய குருடி கதவை திரடி என்ற பழைய வாழ்க்கை முறையை விடுத்து ஒரு புதிய வாழ்வு கடவுள் கொடுத்த புதிய ஆண்டு நம்ம புதிதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாழ்வு. 3வது செய்தியாக கொடுத்த 3 பொருட்கள் உங்களுக்கு தெரியும், அதை பற்றி நான் சொல்ல அவசியம் இல்லை. அது அனைத்தையும் அவர் அரசர், அவர் மேன்மை மிக்கவர், அவர் மகிமை மிக்கவர், ஆண்டவர் என்பதை வெளிப்படுத்த தான் அந்த 3 பொருட்கள் கொடுக்கப்படும். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட அவன் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நான் சொல்ல வாட் மை கேன் கிஃப்ட், என்ன கொடுப்பீங்க மற்றவங்களுக்கு? நான் ஒன்று சொன்னேன், டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைம் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நீங்கள் கொடுக்குற, இப்போ பர்த்டேக்கு ஒரு மனைவிக்கு ஒரு புடவை, புருஷன் வந்து ஒரு புடவை வாங்கி தரார், இப்போ வந்து ரிங்கு வாங்கி தரார், இன்னைக்கு என்னென்னமோ வாங்கி தந்து மகிழ்வை. அதெல்லாம் ஒரு டைம் பவுண்டு தான். போன வருஷம் அதை வாங்கி கொடுத்தீங்க, அந்த புடவை பழசாயிடுச்சு, போன வருஷம் தேஞ்சு போச்சு, தேங்க நகை தேஞ்சு போச்சு. அதை விட மேலான ஒரு கிஃப்ட் நம்ம இன்னைக்கு வந்து நிறைய நேரங்களில் நேரத்தை கொடுக்கணும். இந்த நேரத்தை தான் நம்ம பல விதங்கள் அக்கறையாக அன்பாக, நான் சொன்ன ஒரு ஃபோன், நான் ஏன் சிம்பிளாக சொன்னால் ஒரு ஃபோன் மேக்ஸ் லாட் ஆஃப் சேஞ்ச். நீங்கள் நிறைய நேரங்கள் ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன், நீங்கள் அந்த ஃபோனை நிறைய மாற்றங்களை ஏற்படுத்து. ஏன்னா
அவங்களுக்காக நீங்கள் டைம் எடுத்து பண்ணுறீங்கள. இன்றைக்கி கடவுள் நம்மிடம் கூட நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார், நிறைய நலன்களை கொடுத்து. நீங்கள் கூட நாம் சொன்ன அந்த விவசாயி சொன்னால் பரந்த உள்ளம், அடுத்தவனு வளரட்டும், அவன் வளரும் போது நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக நான் வளர்ந்துடுறேன். அடுத்தவனை உருவாக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணுறேன், முதல் பரிசை அடித்து செல்கிறேன். இன்றைக்கி நம்முடைய வாழ்வில் நான் மட்டும் வாழணும் அப்படின்னு நினச்சாலே நிறைய நேரங்களில் நம்ம அழிவை தான் சந்திப்போம். அடுத்தவர் மீது அக்கறை கொள்வோம். இன்றைக்கி இந்த உலகம் அதுதான் போதும். இந்த உலகம் இன்றைக்கி நம்ம கற்றுத்தருகிற பாடங்கள் ஏறாம். இன்றைக்கி வாழ்ந்தவர்கள் அனைவருமே காணாமல் போய்விடுகிறாங்க, தொலைந்து போய்விடும். அவங்க நினச்சே பார்க்குறது, செத்து போனால் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், உங்களை ஒருத்தனும் கண்டிக்க மாட்டான். ஆகவே நான் நினைக்கிறேன், அப்போ நம்ம வாழுகிற போதே நம்முடைய வாழ்வை அர்த்தப்படுத்தக்கூடிய சின்ன சின்ன காரியங்களை தான் கடவுள் நமக்கு இந்த விழாக்கள் வழியாக எடுத்துச்சோம். அப்போ இன்னைக்கு நான் சொன்ன முதல் விஷயம், கடவுள் அனைவருக்குமானவர், பொதுவானவர். ஒரு குறுகிய மனதை விட்டு விட்டு பரந்த மனதை வைத்து கொள்ள வேண்டும். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் பல நிலைகளில் கடவுள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த வெளிப்படுகிற கடவுளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது சொன்ன மாதிரி இந்த கடவுள் கொடுத்திருக்க அநேக கொடைகள் நமக்கானது மட்டுமல்ல, அடுத்தவருக்கானது. அந்த ராஜாக்கள் அவ்வளோ சிரமங்கள், அவ்வளோ வேதனைகள், அவ்வளோ கஷ்டங்கள் மத்தியும் தெரியவே எங்கேனே தெரியல. இப்பெல்லாம் நீங்கள் ஜிபிஎஸ் மேப் வச்சு வண்டி ஓட்டுறீங்க, ஏறி உட்காந்து மேப் போடுறீங்களா இல்லையா? எங்கே வேணால் போயிடலாம், உலகத்தினுடைய எந்த மூலைக்குள்ளே நீங்கள் போயிடலாம் ஜிபிஎஸ் மேப்பை வச்சு. ஆனால் இன்னைக்கு மேப் இல்லை, ஒன்றும் இல்லை, விண்மீனை மட்டுமே நம்பினார்கள், அது அவர்களை கைவிடவில்லை. ஒளியாகி இறைவன் பிறர் ஒளி நோக்கி வருவார்கள். இயேசு இன்னைக்கு ஒளியாக இருக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டை தொடங்கி இருக்கிறோம். அந்த ஒளியாகி இறைவனை நம்புவோம். அவர் நம்மை செம்மையான வழியில, நேர்மையான வழியில, உண்மையான வழியில எல்லா விதமான ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை இந்த ஆண்டு கொடுப்பார். நம்பிக்கையோடு நமது வாழ்வை அர்த்தப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்ய அருள் வேண்டுவோம். ஆமென். எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். இறைவன் இந்த உலகிற்கு ஒளிவீர்ப்பதற்காக, வழிகாட்டுவதற்காக பிறந்திருக்கிற வேளையில அவரை காண 3 ஞானிகள் பல சிரமங்கள் மத்தியிலே விண்மீன் வழிகாட்ட சென்றது போல நாமும் கூட ஆண்டவரை தரிசிப்பதற்காக இந்த ஆலயத்திற்கு குழுமி வந்திருக்கிறோம். குழந்தை பாலன் இயேசுவை கண்டு அவருடைய ஆசிரை அந்த 3 ஞானிகள் பெற்றது போல நாமும் நிறைவான அருளை ஆசிரை பெற நம்முடைய விண்ணப்பங்களை, தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து உண்மையும் முழுமையாக நிறைந்த இறைவா, உமது திரு அவைக்காகவும் இந்த உலகில் பயணம் செய்யும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் ஒளியின் பாதையில் வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
உண்மையும் முழுமையாக நிறைந்த இறைவா, என் நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் தன்னலமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து பிறர் வாழ்வில் ஒளியேற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒளியும் உண்மையும் முழுமையாக நிறைந்த இறைவா, நம்பிக்கையிலிருந்து வாழ்வில் துவண்டு போயிருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். அவர்கள் வாழ்வில் ஒளியாக எழுந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஒளியும் உண்மையும் முழுமையாக நிறைந்த இறைவா, எம் பங்குகளில் உள்ள குடும்பங்களுக்காகவும் அவர்கள் செய்கின்ற தொழில்களை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் அதன் வழியாக ஒளியாம் உம்மை கண்டடைய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் அவனமாக ஜெபிப்போம். இந்த புதிய ஆண்டிலே பிள்ளைகள் தங்களுடைய கல்வியை துவங்கி இருக்கிறார்கள். பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு இந்த ஆண்டு முழுவதுமாய் சிறப்பாக அவர்கள் மேற்கொள்ள இருக்கிற முயற்சிகள் அத்தனை வெற்றியாகி அவர்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தை அறிவை தரும்படியாக ஜெபிப்போம். பரவலாக இப்போது ஒரு புதிய வைரஸ் சீனாவிலே பரவி கொண்டிருப்பதை நீங்கள் யாரும் அறிந்திருப்பீர்கள். எங்கு பார்த்தாலும் ஒரே ஃப்ளூ, நிறைய காய்ச்சல், தலைவலி, பலவிதமான உடல்நல குறைவுகள் இந்த நாட்களிலே அதிகமாகவே பரவி கொண்டிருக்கிறது. நோயிலிருந்தும் வியாதியிலிருந்தும் தடுத்தாட்கொண்டு நம்ம அனைவரையும் காத்துக்கொள்ளவும், இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவரும் மிக விரைவிலே சுகம் பெற வேண்டும் என்று நாம் விருக்கமாக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக, நேரத்திற்காக மக்கள் செலுத்துகிறோம். உம்மை வெளிப்படுத்திய இந்த அற்புதமான திருக்காட்சி விழாவிலே அந்த 3 ஞானிகள் உம்மை காண்பதற்கான ஆவலும் வேட்கையும் தாகமும் கொண்டு உம்மை காண வந்தது போல ஆண்டவரே, நாங்கள் இந்த புதிய ஆண்டிலே உம்மை காணவும், உம்மை நீ வெளிப்படுத்துவதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், உம்மை நாங்கள் அனுபவிக்கவும், எங்கள் வாழ்விலே உமக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழவும், ஒளியிலே பயணம் செய்கிற அற்புதமான ஒளியின் மக்களாய் எங்களை மாற்றுகிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல். உன் பணி செய்திடுவே
செய்தாய். பிறரன்பு பணியை வாழ்வாக்கி சேவை செய்ய வழிகாட்டி சென்ற இறையன்பே என்றும் பேரன்பே சிறந்த மனமும் சிறந்த குணமும் நான் தருவேன் நிறைந்த மகிழ்வும் மிகுந்த நலமும் நான் பெறுவேன் உனக்கே என்னை தருவேன் உன்னை போல் மாறிடுவேன் என்று உனக்கே என்னை தருவேன் உன்னை போல் மாறிடுவேன் உனக்கென என்னை தருவேன் உன் பணி செய்திடுவேன் உனக்கென என்னை தருவேன் உன் பணி செய்திடுவேன். அன்புக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற அற்புதமான இந்த திருக்காட்சி பெருவிழா திருப்பலி நம் அனைவருக்கும் ஏற்றதை இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் அருளுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கு உமை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பரை ஆணை வெள்ளை போலமும் இப்போது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகிறார், பலியிடப்படுகிறார், உட்கொள்ளப்படுகிறார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தை என்று முள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று நீர் வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோருடன் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இதில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண வாக்கு ஊழியம் புரிய தகுந்தபடி ஏற்றுக்கொண்டிருக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எம்பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திடணும். இந்த புதிய நாளுக்காய் நாம் நன்றி செல்வோம். இந்த வருடத்துடைய இந்த மாதத்துடைய இந்த 5வது நாளை நாம் காண்பதற்குரிய அருளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். அப்படி அருள் கரம் நம்மோடு இருந்து நம் அனைவரையும் வழி நடத்த வேண்டுமாய் என்றாடும். சிறப்பாக இன்று பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகிழ அத்தனை பேருக்காகும், நம்முடைய ஜெபங்கள் கேட்ட அனைவருக்காகும், பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற யாவருக்காகும், நம்பிக்கையோடு ஆண்டவரை தரிசிப்பதற்காக இந்த ஆலயத்திலே குழுமி அவரோடு உறவாடி கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வேண்டுதலுக்காகும் என்றாடும். கடவுள் தன்னை வெளிப்படுத்திய நாளை திருக்காட்சி பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்றாடம் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதோ இந்த திருப்பலியில, இந்த நற்கருணையில, விவிலியத்தின் நிறை வார்த்தைகள் வழியாக, உறவுகள் வழியாக, அனுபவங்கள் வழியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற கடவுளை நாம் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள, உயிர்த்துணர அருள் வேண்டுவோம். உயிர்த்தெழுவம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரி பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு திருமுகப்படியில் ஏற்றெழுவும் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கணிதாயான பொழுது மிக்க மரியாள் ஆரோக்கிய என்னை அவருடைய கணவரான பொழுது யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாப்பு தந்தையுமான பொழுது அந்தோனியார், பொழுது திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தெய்வ சகாயம், இவ்வுலகிலே நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனை கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தீத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்ப எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. தந்தையாகிய கடவுளோடு ஆண்டவர் இயேசு உறவு கொண்டிருந்தார். அந்த உறவிலே நாம் என்றும் நிலைத்திருக்க அவரை நோக்கி ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். கரங்களை வீப்போம், கண்களை மூடுவோம், சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆட்சி வருக,
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து நின்று எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்றாடு இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இளமாய் இருப்போமா. நாங்கள் இதை நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செய்ய அமைதியை உங்களுக்கு அழைக்கிற திருத்தூதருக்கு முடிந்தவரே, எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே உம்முடைய பாத தண்டையிலே வந்து குழுமி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களையும், பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதி, நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், நம்பிக்கையும், சுகத்தையும், நலத்தையும் தந்திட திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவனே சகலமின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உயிருள்ள இறைவனை திருமகனை தந்தையின் திருவிடப்படை தூய் ஆவியார் ஒத்துழைப்பார் உமது இறைப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவரை இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தான் எல்லா விதமான குற்றம் இருந்தும் தீமை அனைத்து விடுவித்து நாங்கள் என்றும் உடைய கட்டளைகளை கருத்துரைக்க செய்துள்ளோம். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பெரிய விடாதையும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. திருக்காட்சி பெருவிழாவிலே தன்னை வெளிப்படுத்தி ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ, ஒரு மதத்துக்கோ, ஒரு சாராருக்கோ அல்ல, எல்லோருக்குமானவர் என்பதை வெளிப்படுத்தவே பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர் என்று அற்புதமான இறை வார்த்தைகள் நம்ம ஆக்கி கொடுக்கிறார். நாமும் கூட இந்த குறுகிய எண்ணங்களை விடுத்து பரந்த மனப்பான்மையோடு வாழ வளர அழைப்பு விடுகிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தொளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். மனமென்னும் பொன் வந்து
நாம் அனைவரும் இணைந்து யூபிலி 2025 ஆண்டு இறைவேண்ட ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணக தந்தையே, திருமகனும் எங்கள் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனமாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமீன். திருமண அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை மரிய ஞானம் தாய் ரூபி இவருடைய மகன் செபாஸ்டியன் என்பவருக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் காவல்கிணறு பங்கை சேர்ந்த தந்தை ஜார்ஜ் வாஷிங்டன் தாய் எலன் சோஃபியா இவரின் மகள் ஜெர்லின் பிரியா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இது 2வது அறிக்கை. இத்திருமணத்தை ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டிய கடமை. அன்புகளே, இன்று ஆண்டுடைய திருக்காட்சி பெருவிழா 7ஆம் தேதி இந்த வருடத்துடைய இந்த மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை நம்முடைய பங்கின் பாதுகாவலர் கோடி அற்பதற்கான சிறப்பான நாள். அன்று காலை வழக்கம் போல 6:30 மணிக்கு சிறப்பு திருப்பலியும், 11 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் குணமளிக்க வழிபாடும் நேர்ச்சி உணவும் வழங்கப்படும். மாலை 5:45 மணிக்கு சிறப்பு ஜெபமாலை, தொடர்ந்து நம்முடைய பாதுகாப்புடைய சிறப்பு தீர்ப்பவனையும் திருப்பலியும் குணமளிக்கும் வழிபாடும் நேர்ச்சி உணவும் வழங்கப்படும். இதனாலே மத்தியிலே அருள் தந்தை குமார் ஹோலி ஸ்பிரிட் தூய ஆவியார் சபையைச் சேர்ந்தவர் கயத்தாரில் இருக்கிற திரு இருதய தியான மையத்தினுடைய இயக்குனர் தந்தையாக இருக்கிறார். மிகவும் வல்லமையான ஒரு குருவானவர். எனவே அவர் நம்மிடம் வருகிறார். காலை 11 மணி திருப்பலியும் மாலை அந்த 6 மணி திருப்பலியும் அவர் வழி நடத்துவார். எனவே அன்பார்ந்தவர்களே, நடைபெறுகிற நிகழ்வுகளே அநேக நான் இந்த நாளில் சொல்ல விரும்புதான். கடந்த ஆண்டு நம்ம அந்தோனியார் வழியாக பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மைகளுக்கு நன்றி செலுத்தும். தொடர்ந்து அவரை அண்டி வருகிற அநேகருக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள். நேற்று இரவு என்னிடம் ஒருத்தர் சண்டை போட வேண்டார். என்ன சண்டை? ஃபாதர், இந்த முதல் செவ்வாய்க்கிழமை காலப்பூசைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் தரணும் ஃபாதர், ஆனால் அப்படிலாம் கொடுக்க முடியாதுண்ணே, 11 மணிக்கு தான் நான் சாப்பாடு போகணும். இல்லை, நான் கொடுத்தே ஆமாம் ஃபாதர் என்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த முதல் ஆண்டு வருஷத்துடைய இந்த முதல் செவ்வாய்க்கிழமை காலையிலே அவருக்கு அந்தோனியார் எனக்கு நல்லா செஞ்சுருக்காரு, நான் வேண்டிக்கிட்டேன், நான் கொடுக்கணும். 11 மணி திருப்பலிக்கு ஒரு குடும்பமும் மாலை திருப்பலிக்கு பாருங்க. நான் யோசிப்பு, நான் யார்கிட்டையும் போய் நீங்கள் சாப்பாடு கொடுங்க அப்படிலாம் கேட்கவே மாட்டேன். தெரியும் அந்தோனியார் எப்படி போட்டி போட்டு கொண்டு, இதுதான் நான் மீடியமாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இங்கே வருகிற அநேகர் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஃபாதர் நாங்கள் கேட்ட எவ்வளோ காரியங்கள். இந்த 31ஆம் தேதி கூட ஒருத்தர் 5 பேர் நாங்கள் டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். 31ஆம் தேதி ஃபாதர் சாயங்காலம் பூசை இல்லையா, அந்தோனியார் பூசை அப்படின்றார். இந்த கடந்த 31ஆம் தேதி அவை இப்படியான நம்பிக்கையோடு வருகிற ஏராளமான மக்கள் இங்கு அருள் பாவித்து கொண்டு இருக்கிற நம்முடைய பாதுகாவலர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். எனவே நடைபெறுகிற நிகழ்வுகளில் குறிப்பாக நசும தந்தை ரொம்ப அற்புதமான ஒரு தந்தை, நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. எனவே காலையிலும் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, மதியானம் 11 மணிக்கு பூசை நம்ம நிகழ்ச்சி ஒன்று வழங்குகிறோம். மாலையிலும் 3 வேளையும் நமக்கு இந்த வேலை அநேக நல்ல உள்ளங்கள் கொடுத்து உதவுகிறார்கள். அதுக்காக நான் சொல்ல வரல, மாறாக அப்படியான அற்புத வசனம் உங்களுக்கு தெரியும். அநேகர் வேண்டிக் கொண்டு கேட்ட காரியங்கள் பெற்றுக்கொண்டதற்காக உள்ளத்துள் நன்றியோடு கூட அவங்க செய்கிற இந்த காரியங்களை நாம் வருவோம், நம்முடைய தேவைகளை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாய் நான் சொல்கிறேன், நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியார் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டு நமக்கு நடத்தி தருவார். அவரை நான் அறிவித்தது போல இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்முடைய தமிழக ஆயர் பேரவை சமூக பொருளாதார கணக்கெடுப்பு எடுக்க சொல்லியிருக்கான். ஒருத்தர் கேட்டார், எதுக்காக எடுக்கிறாங்க? அதை நீங்கள் சொல்லவே இல்லையா? எதுக்காக எடுக்கிறாங்க? கணக்கெடுப்பு என்பதற்காக, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான். ஆகவே நம்முடைய கத்தோலிக்க திரு அவை தமிழகத்தில் கத்தோலிக்கர் எத்தனை பேர் இருக்காங்க, இதை பற்றி நான் நிறைய பேசினேன், பட் நான் சொல்கிறேன். ஆகவே அதை பற்றிய தெரிந்து கொள்வதற்காக கன்னியாகுமரியிலிருந்து மொத்தம் 18 மறை மாவட்டங்கள், அனைத்து மறை மாவட்டம் இந்த வேலை துவங்கி ஆயிடுச்சு.
சரியா? முதல் விஷயம். நம்முடைய தமிழகத்தில் இருக்க சென்னையில் நம்முடைய சென்னை மயிலை மறை இப்போ தான் கடைசியாக தொடங்கணும். கடந்த 30ஆம் தேதி நம்முடைய மறைவட்டம் நுங்கம்பாக்கம் மறைவட்டம் 12 பங்குகள் அடங்கியது. ஒரு 75 பிள்ளைகள் ஒன்றாக கூடி அதற்காக ஒரு குழு லோயலா கல்லூரியில் லிஸ்டர் அப்படி என்று சொல்லக்கூடிய புள்ளியல் இவங்க தான் வந்து கணக்கெடுப்பு கொடுப்பாங்க. அடுத்து யார் ஆட்சியை பிடிக்க போகிறா, அடுத்து என்ன நடக்கும் என்பதையெல்லாம் அங்கே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க தான் வந்து பல விஷயங்களை முன்னின்று செய்து கொண்டு இருக்கிறான். அவங்க தான் வந்து வழி நடத்தினார்கள். ஆகவே நம்முடைய பங்கில் இந்த நாளில் நான் சொன்ன மாதிரி நம்முடைய பிள்ளைகளையும் ஒரு குழுவினர் தயாரான நிலையில் இருக்கிறான். எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஆப் எல்லாம் ஆண்ட்ராய்டு போல் ஆப்பு. ஒரு 2.5 மணி நேரம் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் போச்சு. நானும் முழுமையாக இந்த நிகழ்வை கலந்து கொண்டே எந்த கேள்வியும் தேவையில்லாத கேள்வியே இல்லை, தேவையான கேள்வி. 4 சக்கர வாகனம் வச்சுருக்கீங்களா? எஸ். இல்லை, நோ. 2 சக்கர வாகனம் வச்சுருக்கீங்களா? எஸ். எஸ், நோ தான் அவங்க கேட்குற கேள்விக்கு. பேன் கார்டு இருக்கா? எஸ். அப்புறம் வேறு நான் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா? எஸ். எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு கேட்கல. தங்க நகைலாம் வச்சுட்டு கேட்க மாட்டாங்க. பெட் டாக்ஸ் இருக்கா? பெட்டு வச்சுருக்கீங்களா? நாய் வச்சுருக்கீங்களா? டாக் இருக்கா? பேர்டு இருக்கா? அது மாதிரி சில தேவையான மாற்றுத்திறனாளி இருக்காங்களா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. ஒரு வீட்டுக்கு மினிமம் 15 நிமிஷம் அவே ஆப்பை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. பிள்ளைகள் தயாராக இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 10 அன்பத்துக்கு நாம் செலுக்கிறோம். ஒரு வீட்டுக்கு 15 நிமிஷம் கணக்கு போட்டுங்க. 3 ஹவர் போனால் எத்தனை? 12 குடும்பம் தான் போக முடியும். சரியா? அவே என்னென்னா இந்த டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. 2 மாதங்கள், ஜனவரி பிப்ரவரி மாதத்துக்குள்ளே இந்த கணக்கெடுப்பை நாம் முடித்தாக வேண்டும். எனவே அன்பிய பொறுப்பாளர்களுக்கு சின்ன ஒரு வேண்டுதல். ஆல்ரெடி ஒரு 10 அன்பியத்துக்கு நாம் பேசி முடிச்சிட்டோம். அந்தந்த அன்பிகளை சேர்ந்த நம்முடைய இளைஞர்கள் உத்வேகத்தோடு இருக்காங்க. எல்லாம் ஆப் தான். கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, சமூகம் அது ஒரு கேள்வி வருது. ஜாதி என்ற விஷயத்த பேசவே இல்லை. ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சமூகம், நான் வந்து ஓசி, நான் பிசி, நான் எஸ்சி, நான் எம்பிசி அப்படின்னா போதும். அது சொன்ன போதும். விருப்பம் இல்லைங்க, எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, சொல்லாதீங்க. அங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதர்ஸ் நோ, எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டியது. நீங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்பாங்க. கேட்டுட்டு நீங்கள் ஓகே பண்ணாதான் அந்த ஆப்பை அவங்க அனுப்புவாங்க. அந்த நீங்கள் சொன்ன தகவல்கள் செல்லும். அது எங்கே ஸ்டோர் ஆகாது, லோயலா கல்லூரியில் அதற்காக இருக்கிற அந்த லிஸ்டர் என்ற இடத்துல ஸ்டோர் ஆகும். சப்போஸ் ஏதாவது குளறுபடி இருக்குது, சரியான தகவல் கிடைக்கலனா மீண்டுமா கூட அவங்க வந்து அதை கணக்கெடுப்பாங்க. ஆகவே எல்லாமே கான்ஃபிடென்ஷியல். எதுவுமே வந்து வெளியில் நீங்கள் என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி, நீங்கள் என்ன சொத்து வச்சுருக்கீங்களா, இதை பற்றியான தெளிவு நமக்கு தேவை. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எப்படியான சமூக பொருளாதார நிலையில் இருக்கிறாங்க. நாளைக்கு நாம் அரசாங்கத்தை சண்டை போடணும் அப்படின்னு எங்கிட்ட இவ்வளோ பேர் இருக்காங்க என்பதை கேட்பதற்கான அதுக்காக தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடு. எனவே மீண்டுமாக இந்த வருகிற பிள்ளைகளை தயவுசெய்து ஏன் எதுக்கு நீங்கள் கேள்வி கேட்காம ஒத்துழைப்பு கொடுங்கள். அன்பிய பொறுப்பாளர் உடன் வருவார்கள். எனவே கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். தேவையில்லாத கேள்வி வேணாம், விட்டுருங்க. உங்கள்கிட்ட இந்த திருப்பி கேட்பாங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையா, நீங்கள் சொன்னதான் தகவலாக சொன்னால் அவங்க பேசவே மாட்டாங்க. கேட்பாங்க, நீங்கள் பதில் சொன்னோம், எல்லாம் ஓகேனா அதை வந்து அதை சென்ட் பண்ணுவாங்க. ஆகவே மீண்டும் ஒரு முறை தேவையில்லாத கேள்விகளை கேட்பதற்கோ அல்லது நீங்கள் மன வருத்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், சரியா? எனவே நம்முடைய பிள்ளைகள் ஆர்வத்தோடு, உங்களுக்கு தெரியும் பல வேலைகள் மத்தியிலும் நம்முடைய இளையோர் குழுவினர் உத்வேகத்தோடு உற்சாகத்தோடு இந்த பணியை செய்ய முன் வந்திருக்கிறாங்க. அவருக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நாம் இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். ஆகவே வருகிற பிள்ளைகளை அன்போடு வரவேற்று கேட்கிற கேள்விகளுக்கு சரியான தகவலை கொடுத்து ஒத்துழைப்பு தருமாறு கூட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய வழிபாடை மிக அற்புதமாக நமக்காக வழி நடத்தி கொடுத்தவர்கள் ஆக்னஸ் அன்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள் என்றுகளை ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார ஞாயிறு திருப்பலியில் தெய்வ சகாயம் அன்பத்தினை சேர்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். பொங்கல் ஆல்ரெடி நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 9 நாள் 7 நாள் லீவ், 17ஆம் தேதி லீவா. ஆகவே மொத்தம் ஒரு 7 நாள் லீவ். இதுக்கு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டுருப்பாங்க நிறைய பேர், எங்கே டூருக்கு போகலாம் அப்படின்னு. பட் பொங்கல் தான். 14ஆம் தேதி தான் பொங்கலை நம்ம கொண்டாடணும். ஆகவே வழக்கமாக நம்முடைய அன்பிகளுக்கான கோல போட்டி. ஒருத்தர் கேட்டால் என்ன தலைப்பு தரீங்க, நானும் யோசிக்கணும், தூங்கும் போது தான் அந்த ஞாபகம் வந்துச்சு. இயற்கையில் ஏற்படுகிற மாற்றம். எப்போ பாரு அதே ஒரு பானை, எப்போ பாரு அதே ஒரு கரும்பு, ஒரு மாடு அப்படின்னு நம்ம வைக்காம இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் சிந்திக்கலாம் அப்படின்னு யோசிக்கோம். தலைப்பு வந்து இதுதான், என்னன்னா கோலப்போட்டிக்கு தான் இயற்கையில் ஏற்படுகிற மாற்றங்களை மையப்படுத்திய ஒரு கோலப்போட்டியில் புள்ளி கோலம். அடுத்த வாரம் சொல்கிற அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு அந்த குரூப்புக்கு அனுப்பிச்சிடுவாங்க. எந்தெந்த அன்பியங்கள் இந்த கோலப்போட்டியில் கலந்து கொள்கிற முன்கூட்டி உங்களுடைய பெயர்களை நம்முடைய அன்பிய ஒருங்கிட பதிவு செய்து கொள்ளுங்கள். அவ்வாறே அன்று நான் சொன்ன மாதிரி 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சில செவ்வாய்க்கிழமை வருது மாஸ் எப்படின்னு கேட்டாங்க.
மாதம் வந்து 7:15 மணிக்கு துவங்குவோம். ஏன்னா அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வழக்கமாக மற்ற திருப்பல் நடைபெறும். ஆகவே நம்முடைய இளைஞர்கள் நமக்காக பல விளையாட்டு போட்டிகளை, சிறு பிள்ளைகளுக்கு பெரிய விளையாட்டு போட்டிகள் இருக்கிறது. நம்முடைய இளையோர் மற்றும் அன்பியங்களை சேர்ந்து நமக்காக நாட்டுப்புற கலைகள் டான்ஸ் போட்டியில் டான்ஸ் நடத்திருக்காங்க. வருகின்ற 14ஆம் தேதி பொங்கல் விழாவை நம்முடைய பங்குல கோலாகலமாக கொண்டாட இருக்கிறோம். ஆகவே கோலப் போட்டியிலே கலந்து கொள்ள விரும்புவர்கள் உங்களுடைய அன்பியத்தினுடைய பெயர்களை அன்பிய உறுப்பினர் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. புனித ஆக்னஸ் வாழ்க்கை குறிப்பு. உயர்குல குடும்பத்தில் ஏறக்குறைய கிபி 291ஆம் ஆண்டு ஆக்னஸ் பிறந்தார். இவர் இளம் வயதில் அழகான தோற்றம் கொண்டவராக இருந்ததால் உயர்குல இளைஞர்கள் பலர் இவரை மணமுடிக்க போட்டி போட்டனர். ஆனால் இவரோ அவர்களிடம் விண்ணக மணவாளர் இயேசு கிறிஸ்துவுக்கு எனது கன்னிமையை கையளித்து விட்டேன் என்று கூறினார். இயேசுவின் மேல் கொண்ட அன்பால் இறுதி வரை ரோம தெய்வங்களை வணங்காத காரணத்தால் இவரை கிபி 304ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி வாளால் தலை வெட்டப்பட்டு தனது 13ஆம் வயதில் இயேசுவுக்கு சாட்சியாக ஆக்னஸ் உயிர் துறந்தார். இவரது கல்லறையில் செபித்த பலருக்கும் இறைவன் அற்புதங்கள் செய்ததால் அக்காலம் முதலே இவர் புனிதராக வணங்கப்படுகிறார். புனித ஆக்னஸை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆக்னஸை எங்களுக்காக வேண்டி. அதனுடைய கடந்த டிசம்பர் மாதம் நம்முடைய பங்குல 22ஆம் தேதி ஒரு பயங்கரமான ஒரு போட்டி நடைபெற்றது. யாருக்கு பரிசு தருவது என்றே தெரியாமல் குழம்பி போகக்கூடிய அளவில் ஒரு 17 அன்பியங்கள் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக அது சொன்னேன். மிகுந்த ஆர்வம், தயாரிப்பு, உழைப்பு, இதுதான் நான் பார்த்தது. அவங்கள்ட்ட இந்த ஒன்றிப்பு இந்த மாதிரி வச்சுக்கலாமே, நிறைய பூக்களை போட்டுங்க. தயாரிப்பு, ஒன்றிப்பு, வேற என்ன, கடின உழைப்பு, இப்படியாக பல விஷயங்களை ஒன்று கூட்டி 17 அன்பியங்கள் அவ்வளவு அற்புதமாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். நிறைய பேர் போட்டிருக்காங்க, இதெல்லாம் வியூஸ்லாம் போட்டிருக்காங்க. அவ்வளோ அருமையாக போட்டி ரொம்ப கடுமையாக இருந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் பரிசளிக்க முடியாது. எனவே முதல் 5 இடங்களை பெற்றவர்களுக்கு நாம் வந்து பரிசளித்து மகிழ இருக்கிறோம். முதல்ல அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கருவடி கொடுத்து நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாடல் போட்டி, கிறிஸ்துமஸ் பாடல் போட்டி, அன்பியலுக்கான போட்டி வந்து விதவிதமாக வித்தியாசமாக நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கும். பட் இந்த முறை நம்ம சொல்லிட்டோம் பாட்டுக்கு தான் மதிப்பு. அதனால ரொம்ப அழகாக அற்புதமாக நிறைய பார்ட்டிசிபேஷன். சில அன்பியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மொத்த அன்பிய மக்களுமே அப்படி இருந்து அவ்வளோ அழகாக மிக அற்புதமாக பாடிய அத்துணை பேருக்கும் 17 அன்பியத்துக்கும் மீண்டும் ஒருமுறை பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவளுக்கு நம்முடைய அன்பாத நன்றிகளையும் பாராட்டி தெரிவித்துக் கொள்ளும். முதல் 5 இடங்களை பெற்றவளுக்கு ஒரு பரிசளித்து அவளை நாம் உற்சாகப்படுத்துவோம். பேர் வாசிச்சவனை கொஞ்சம் வேகமாக வாங்க. முதல் பரிசை பெறுபவர்கள் புனித குழந்தை தெரசால் அன்பியம். பலத்த ஒரு கரவொலி கொடுக்கலாம். இரண்டாம் பரிசு புனித பேதுரு அன்பியம். மூன்றாம் பரிசு பெறுபவர்கள் புனித ராணி மரியா அன்பியம். மூன்றாம் பரிசு புனித ராணி மரியா அன்பியம். நான்காம் பரிசு புனித தேவசகாயம் அன்பியம். ஐந்தாம் பரிசை பகிர்ந்து வாங்குபவர்கள் புனித லூக்கா அன்பியம் மற்றும் புனித மத்தேயு அன்பியம். புனித லூக்கா அன்பியம் மற்றும் புனித மத்தேயு அன்பியம். ஐந்தாம் பரிசு பரத்த கரோலை கொடுப்போம். சீக்கிரம் ஒருத்தர் வந்து கேட்டார் என்கிட்ட, ஃபாதர் எங்களுக்கெல்லாம் பரிசு இல்லையே, நாங்களாம் பாடினோமே. ஒருத்தர் பாடினா பரிசு தரலாம், ஒரே பாடினா எங்கே பரிசு? ஒரு அன்பியத்தை 25-30 பேர் வந்து பாடினா ஒருத்தருக்கு தர முடியுமா? ஆகவே ஆறுதல் பரிசு கொடுக்க யோசித்தேன். பட் என்னால் கொடுக்க முடியும்னா கூட்டம் அதிகமாக, நம்பர் இருந்தால் பரவாயில்ல. ஆகவே அத்துணை பரிசு பெறாத அத்தனை பேருக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டி திரும்ப தொடர்ந்து நாம் இதே உத்தேகத்தோடு கலந்து கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, எங்கும் எப்பொழுது விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்புகிற மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பத்தின் பாதுகாவலான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவசகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதர் புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.